வணக்கம் மணிகண்டன். இப்போ செஞ்சுட்டேன். இது ஒரு 20 நாள் தண்ணியில் ஊற போடணும். பேசிக்கா எவ்வளவுங்க வருது வோல்டேஜ்? அது எப்படி இன்னும் செக் பண்ணி பார்க்கல. இன்னைக்கு தான் பண்ணுவேன். சரிங்க. சரி, வேணா செக் பண்ணி ஈரத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன விளக்குன்னு பார்க்கலாம். இப்போ சொல்கிறேனே, இப்போ சொல்கிறேனே தெரியல. தண்ணியில் வேற போடணும். தண்ணியில் வேற போடணும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னும் வைக்கலையே. இதை வெளியே நெகட்டிவ் எதுவும் வைக்கல நான் இன்னும். உள்ள நேர்முனையாக வச்சிருக்கேன் பாரு. உள்ள வந்து வச்சிருக்கேன். 3 கிராஃபில் வச்சிருக்கேன். செம்புக்கு அடிச்சு விட்டேன். உள்ள அப்படியே நல்லா சீவிட்டு செம்புக்கு உள்ள வச்சிருக்கேன். இது மேல வந்து இன்னும் கந்த மாதிரி ஆகல. இன்னும் கொலகலப்பு இருக்குது. அது காயிட்டுங்க, பொறுமையா செக் பண்ணுவோம். ஒன்றும் அவசரம் இல்லைங்க. இது சிமெண்ட் கலந்துருக்கு இல்லையா? சிமெண்ட் எல்லாமே நான் வச்சிருக்கேன். எல்லாம் கலந்துட்டேன். இது கூட அனுப்பிச்சிருக்கேன். அந்த 7 எப்படி கலப்படம் அனுப்பிச்சிருக்கேன். அதான் பாத்துருந்தேங்க. 2 கிலோ வாங்கி வச்சுங்க. நீங்க ஒரு 100 கிராம் செய்யுங்க. இந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க. வேற நிறைய செய்யாதீங்க. ஆள் இல்லைங்க பட்டங்க. நான் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதான் எடுக்க முடியல. பரவாயில்ல. நீங்க செய்யறாங்க இந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க. புரியுதா? இது ஒரு கற்பூர டப்பா. இது ஒரு கற்பூர டப்பால உள்ள போட்டு இது ஏன்னா பயங்கர வெயிட் வருதுங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். என்னது 150 கிராம்? நான் அது 2 செஞ்சிருக்கிறேன். நான் அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொலகொலன்னு ஆயிடுச்சு. மாடி ஒரு கற்பனையா போட்டு 2 செஞ்சிருக்கேன். ஒண்ணு வெளியே காஞ்சிட்டு இருக்குது. சரி, வீடியோ படம் போட்டு புதுசா செய்யும் போது நமக்கு என்னன்னு தெரியாது. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஆமா. இப்ப கடைசியில 1 செய்யலாம் கூட 2 ஆயிடுது. இது எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனா ஒரு கற்பனை இருக்குது. இன்னும் செக் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது வந்து காயணும். நடுவுல கம்பி வச்சிருக்கேன். நடுவுல 3 குச்சி கனமா வெனுக்கிறதுக்கு 3 குச்சி வச்சிருக்கேன். 3 குச்சி வச்சுட்டேன். இதுல நமக்கு வந்து அந்த இது வேண்டாமாங்க. கீழே நம்ம அந்த பேட்டரியில கீழே இந்த பாட்டம்ல நெகட்டிவ் சைடுல ஒரு இது வரும்ல, ஜிங்க் ஆக்சைடா அலுமினியம் குளோரைடா ஒரு லேயர். அதெல்லாம் உள்ள கலக்கிறது. அதெல்லாம் நீங்க சொல்றது உள்ள கலக்கிறது. கீழே ஒரு தகடு வச்சிருப்பான். அது வந்து ஜிங்க் தான். ஜிங்க் தகரம் தான் வச்சிருப்பான். எல்லாமே ஜிங்க். அது முத்திரை மூடி இருப்பான். எதுவுமே வெளியே தெரியாது. இல்லைங்க, அந்த தகடுக்கு மேல உள்ளார சொல்றேன் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்போம் ஒயிட் கலர்ல. பேஸ்ட் எல்லாம் உள்ள இருக்கு. அது எது ஜெல்லுல தான் வரும். சாதாரண எவ்ரிடே பேட்டரியில வராது. சாதாரண இது பேட்டரியில எதுவுமே இருக்காது. சாதாரண எவ்ரிடே பேட்டரியில என்ன இருக்குன்னா மேல தகரம் இருக்கும். அது டின் சீட் அது கழட்டிடலாம். அதுக்கப்புறம் லேசா உள்ளார வந்து பிளாஸ்டிக் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கும் அந்த தகரத்தை ஒட்டா எதுக்குன்னா அந்த தகரம் வந்து அதோட கான்டாக்ட் இருக்கக்கூடாதுங்கிற. அதை தகரம் ஜிங்கு சேரக்கூடாது. அது ஒரு கவர் தான். அது ஏன்னா அந்த ஜிங்க்ல அடிபடாம இருக்கிறதுக்கு அந்த தகரம் வச்சிருக்கான். அப்புறம் ஜிங்குக்கு உள்ளார ஃபுல்லா அட்டை இருக்கும். ஜிங்க்கு உள்ள பாத்தீங்கன்னா லேசா அட்டை வச்சிருப்பான். அட்டை இருக்கிற மாதிரி தெரியல. இருக்குங்க, அதுல அட்டை இருக்குங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி அதை கழுவுனேன். ஒரு இதை ஃபுல்லா கழுவிதான் பாப்பேன் அப்படின்னு கழுவுனேன். அதுல அட்டை இருக்கு. சரி. அப்ப அட்டை இருக்குது. பெருசில அட்டை இருக்கு. பெருசில அட்டை இருக்குது. ஆனா பெருசில வேண்டாம் அட்டை இருக்குது. பெருசா குண்டு பேட்டரியில பெருசா இருக்கு. சிறுசிலும் இருக்குதா? ஆமாமா, சிறுசில அட்டை இருக்குது. ஆமாமா, அட்டை இருக்கு. சில பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த அட்டைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா இந்த ஜிங்க். அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த ஜிங்க் வந்து நெகட்டிவ். அதுக்கப்புறம் அட்டை இருக்கு. அட்டைக்கு அப்புறம் கிராஃபைட் பவுடர் இருக்குது. அந்த கிராஃபைட் பவுடர்ல தான் எல்லாமே கலந்துருக்கிறான். அந்த மேங்கனீஸ் கலந்துருக்கிறான். அப்ப வந்து அமோனியம் குளோரைடு. அது பயங்கரமான அரிச்சு எடுத்துரும். என்னது அரிச்சு எடுத்துரும்? அமோனியம் குளோரைடு. அது வந்து அல்கலைன் உப்புத்தன்மை அரிச்சு எடுத்துரும். இதெல்லாம் எதுவும் படாம இருக்கு பண்ணிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ண அதெல்லாம் வந்து கிராஃபைட் கடைசியா விழுகிற இடத்துல வந்து கீழே வந்து ஒயிட் கலர்ல ஒரு இது இருக்கு, ஒரு லேயர் ஒண்ணு இருக்கு. அதே வந்து நமக்கு தேவையான லேயர்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்து அதுக்கு சரி பண்ணுங்க. மேல வெள்ளையா ஒண்ணு வச்சிருக்கான் இல்லையா? அது உப்பு படிச்சிருக்குதா அல்ல புதுசுல இருக்குதா? புது பேட்டரியில கழட்டி பார்த்தா தெரியுது. புது பேட்டர் பிளாஸ்டிக் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கு அது வந்து பழகி வந்ததா? அது வந்து
ம். புதுசா செய்யறப்ப ஏதாவது அந்த வெள்ளை வச்சிருக்கானு, வெள்ளை எதுக்கு வச்சான்னு காட்டவே, அந்த மாதிரி நான் அதை பத்தி படிக்கிறப்ப அந்த மாதிரி வெள்ளை ஒண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்லையே, எதுவுமே இல்லையே. நான் வேணா உங்களுக்கு வேணா நான் புதுசு ரெடி பண்ணும்போது நான் ரெடி பண்றேன். ஒரு நான் புதுசத்தை உங்களுக்கு வாங்கி, அனுப்பிச்சு விடுறேன். ஒரு புது செல்லை வாங்கி என்கிட்ட கூட நான் 20 செல்லு வச்சிருக்கேன். அது அந்த வெள்ளை ம். நான் இந்த புதுசுன்னு உடைச்சு பார்க்கல, புதுசு உடைச்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். புதுசுன்னு நான் உடைக்கவே இல்லை. அப்ப நீங்க புதுசு உடைச்சு பாத்தீங்களா? உடைச்சு பாக்குறேங்க, உடைச்சு பாக்குறேன், புதுசு ஆமா, உடைச்சு உடைச்ச பார்த்தா பழசுலதான் கண்டுபிடிச்சலாம். பார்த்தேன். அப்ப சிறுசிலையும் உடைச்சு பாருங்க. அப்ப சிறுசு சின்ன செல்லும் பெரிய செல்லும் ரெண்டும் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நான் என்ன, சரி, இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 7 கலந்துருக்கேன். இது வந்து முதல்ல வந்து சிமெண்ட் கலந்தாச்சு, சிமெண்ட், சரிங்க. அப்புறம் வந்து கிராஃபைட் பவுடர். நீங்க இன்னும் ஒரு 1 கிலோ கிராஃபைட் பவுடர் வாங்கிக்கலாம், கடையில் விற்கிது, மலிவு தான், 100 ரூபா வரும் நினைக்கிற கிலோ. சரிங்க. அதை நீங்க மெக்னீசியம், மெக்னீசியம் ஆக்சைடு நீங்க இண்டஸ்ட்ரியல் கிரேடுன்னு போட்டால் வந்துடும், 1/2 கிலோ கிடைக்கும், எல்லாத்துலயும் 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. அதை இது இந்த பவுடர் வந்து கடையில் வாங்கி, இரும்பு கடையில் வாங்கிக்கலாம். இது மெட்டாக்சைடு பவுடர் இரும்பு கடையில் வாங்கிக்கலாம். ஆமாங்க. மற்றபடிக்கு இந்த மெக்னீசியம் ஆக்சைடுன்னு சொல்லும் இல்லையா, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, இது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேடுன்னு போட்டீங்கன்னா நீங்க நெட்ல இப்போ போட்டீங்கன்னா வந்துடும், அதை ஆர்டர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கிராஃபைட் எனக்கு பவுடர். இந்த கிராஃபைட் ராடே எனக்கு என் ஏரியாவுக்கு வரலைங்க. அந்த நான் உங்களுக்கு அமுச்சு விட்டேன்ல ஒரு இது, ஆமா, அந்த என்னோட அட்ரஸுக்கு வர மாட்டேங்குது. எனக்கு வந்துருச்சு, கிராஃபைட் பென்சில் எனக்கு வந்துருச்சு. அது ரொம்ப மெலிசா இருக்கு, படக்குன்னு ஒழிஞ்சு போகுது இல்லையா. அது இல்லைங்க, இன்னொன்னு நான் கனமா போட்டீங்களா, கனம் கனம், அது இது பெருசா செய்யறதுக்கு. ஆமா, ஆமா ஆமா, அதுனா உங்களுக்கு வேணா வேணா அனுப்பிச்சு விட்டு பார்க்கலாம், உங்க சரி. அட்ரஸ்க்கு வருதான்னு. ம் 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 அமுச்சு வேணா கிராமத்துல வர மாட்டேங்குதா? ம் 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 ஆமா, வர மாட்டேங்குது. ஆனா சாப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி சரி, அது நான் பண்றேன். ஆ, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பென்சில் பாத்தீங்க இல்லையா, பென்சிலை வந்து 10 mm இருக்கான்னு பாருங்க, 8 mm 5 mm மேல இருக்கான்னு பாருங்க. 5 mm 6 mm இருக்குது, சரிங்க. எல்லாமே இருக்குது. அது இருந்தா நமக்கு வந்து ஒரு 10 குச்சி இருந்தா ரொம்ப நல்லது, புரியுதா. ம், கனமா ஒரு குச்சி வச்சிடலாம், கனமா ஒரு குச்சி வச்சுக்கலாம். சரிங்க. 10 mm இருந்தாலும் சரியே, அது 10 mm இருந்தா அது வேணா நான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி அமுச்சு விட்றேங்க. அதுல வந்து அந்த ஒரு அந்த குச்சி, ஒரு குச்சி நம்மளுக்கு ஒரு 10 குச்சி தான் செஞ்சு இது கரெக்டா வந்துடுதுன்னா, இதுக்கு சாம்பிளுக்கு திடீர்னு வந்து நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. நம்ம கற்பனை பண்ற போது எல்லா பொருளும் இருக்கணும். அது வெற்றி அடையுதா தோல்வி அடையுதான்னு கண்டுபிடிக்க முடியாது. வெற்றி அடையுதா, முயற்சி பண்றது, முயற்சியை திருவினையாக்கும்யா. ஆமா, அப்படி முயற்சி பண்ணங்கிறது. இந்த அளவுக்கு பாருங்க, லைட் பாருங்க எரிஞ்சுக்கிட்டே இருங்க, பாருங்க லைட்டு, ஆமா, வெள்ளை வெள்ளை லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட் லைட் எரியுதுங்க, ஆனா மோட்டர் தாங்க இதாக மாட்டேங்குது. அதுக்கு தாங்க நான் இந்த உங்க பிரச்சனைக்காவது இப்ப மண்டை உடைச்சிட்டு இருக்கிறேன் நான். இந்த லைட்லோட நிறுத்திக்கலாம்னு பார்த்தா, இப்ப நீங்க இந்த மோட்டார் ஓடுங்கிறது அது ஹெவி லோடுனா ஹைட்ரோலிக் தண்ணியில போட்டா தான் வேலை செய்யும். என்னது, தண்ணியில போட்டதான் வேலை செய்யும். தண்ணியில இருந்து உறிஞ்சணும், தண்ணி உறிஞ்சி தானாவே மின்சாரத்தை தரணும். கரெக்ட் தான். அதுக்கு அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அது பார்க்கணும். வந்து செராமிக் உண்மையாலும் பண்ணா, இது வந்து உங்களுக்காக கற்பனையா நான் பண்றேன். இது 100% சொல்ல முடியாது. இது வந்துட்டா நல்லது, சரி சரி 100% சரின்னு சொல்ல மாட்டேன் நான், புரியுதுங்களா. ஆனா செராமிக்னா அது எங்க தெரியுமா, ராணுவத்துல தான் பண்ணணும், ராணுவத்துறையில தான் அது பண்ண முடியும், வேற எங்கேயும் பண்ண முடியாது. அதுல அன்இண்டஸ்ட்ரியல் பண்ணணும். சரிங்க. வேற எங்க இந்தியாவில கிடையாது. இந்தியாவில இருக்கிற ராணுவத்துறை, இந்தியாவில இருக்கிற ஐஐடி துறை, இந்தியாவில இருக்கிற செராமிக் துறை, அதுக்குன்னு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல மட்டும்தான் இருக்கு. அதை விட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ற எங்கேயும் கிடையாது, இந்த படிப்பே கிடையாது. என்னது, படிப்பே கிடையாது, சொல்லித்தர மாட்டாங்க. பிரைவேட் காலேஜ்ங்கிறது வியாபாரம் தானே. அது அந்த காலேஜ்ல இது என்ன எனர்ஜினா அவனுக்கு என்னன்னே தெரியாது. எனர்ஜினாவே என்னன்னு தெரியாது. அந்த பாடத்திட்டத்தை வைக்கவே மாட்டானுங்க, பாடத்திட்ட. அது ஆராய்ச்சி படிப்பு, கல்லூரியில ஆராய்ச்சி படிப்புங்கிறது பேருக்கே இடம் இல்லை, சும்மா பேப்பரை தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆராய்ச்சிங்கிறது கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி இந்தியாவில கிடையாது. இந்தியாவில கிடையாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மட்டும்தான். அப்படி போனா நான் காரைக்குடி போகணும், உள்ள போகவே முடியாது. என்னது, போக முடியாது. ராணுவத்தை கட்டுப்பாட்டு இருக்கு. என்னது, ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. முன்னாண்ட ராணுவ வீரர்கள் தான் நின்று இருப்பானுங்க முன்னாண்ட, உள்ளெல்லாம் போக முடியாது. அது ஏதாவது ப்ரொஃபஸருக்கு புரிஞ்சா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவனுங்கள மண்டையில அவனுங்கள இத்து போனவனுக்கு. மழை பெஞ்சதுங்க இன்னைக்கு, மழை தண்ணியில ஜிங்க ஃபுல்லா இது பண்ணி, எங்க அது ஜிங்கையும் இதையும் போட்டோம்னா 0.54 வருதுங்க.
ஓஹோ! அருமையா இருக்கே. எதுல எதுல பண்ணீங்க? அந்த பழைய செல்லயே உள்ள போட்டு பார்த்தீங்களா? பழைய செல்லுல இது மழை தண்ணி தாங்க இது. சரி. அருமை. ஒரு இருங்க ட்ரம் ஒரு நெறைய புடிச்சு ஒரு வச்சுட்டீங்க. நிமிஷம் இருங்க. அந்த வீண் பண்ணாதீங்க ஒரு அப்படியே. நிமிஷம் இருங்க. ம். ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. பேக் வந்து ஜிங்க் நம்ம உள்ளார ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அருமை. உள்ளார சரி, ஒண்ணுமே கிடையாது. சரி. உள்ளார ஒண்ணுமே கிடையாது. 0.6 வோல்ட் வருது. ஆ. ஆனா இது இது எத்தனை மைக்ரோ மில்லி ஆம்பியர் வருதுன்னு பாருங்க. ஆ. 200ல வைங்க. இந்த ரைட் எடுத்து 223 வருது. 23 வருது. அதுல நின்னு கீழ இறக்குங்க. 200ல வைங்க. 200 அப்படியே கொஞ்சம் கீழ இறக்குங்க. 23ன்னு தெரியுது. 200ல வைங்க. 0.02. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மில்லி ஆம்ப் 3 மில்லி ஆம்ப் தான் காட்டுது. 2 மில்லி ஆம்ப் 3 அது கரெக்ட் தான். 3 மில்லி காட்டாது. அப்படியே 20ல காட்டாதுங்க. வைங்க. 20ல வைங்க. 20. 0.21. ஆ, அப்ப அது அப்ப அந்த கிட்டத்தட்ட 2 வோல்ட் 2 மில்லி வோல்ட் தான் காட்டுதுங்க. குறைஞ்சபட்சம் நமக்கு அதான் ஒரு அதான். ஒரு 60 70 காட்டணும். எவ்வளவு காட்டணும்? 60 70 காமிக்கணும். 200ல வச்சு 60 காட்டணும். 200ல வச்சு பார்த்தீங்கன்னா ம். 60 70 குறைஞ்சபட்சம் ஒரு 15க்கு மேலேயாவது காட்டணும். 200ல சரி சரி. வச்சீங்கன்னா ஒரு 15 16ல வந்து சைபர் இந்த பக்கம் வந்துடணும். என்னது? இந்த பக்கம் வரணும். ஓகே ஓகே இந்த ஓகே. பக்கம் 60 வந்துடணும். இது 2 காட்டுது. இது வந்து அநேகமா 2 மில்லி ஆம்ப் 3 மில்லி ஆம்ப். நமக்கு வந்து 60 வந்துடணும். ம், 60.2 இருக்கலாம், அல்லது 10.2 இருக்கலாம், 15.2 இருக்கலாம், ம். 20.2 இருக்கலாம், 30.2 இருக்கலாம். இது என்னடான்னா சிங்கிள் டிஜிட் இது வோல்ட். ம். அதான் எப்பவுமே இயற்கையில பாருங்க. இயற்கையில வோல்ட் அதிகமா இருக்கும், ஆம்பியர் குறைவா இருக்கும். கரெக்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆ, கரெக்ட். மின்னலும் அப்படித்தான். ம், அதனாலதான் இப்ப நீங்க சொன்ன காட்டிதான். ஏன்னா ம், அந்த அட்வான்ஸ்டு சேர அது அது வந்து அந்த செராமிக்கே வேறீங்க. 5 டன் ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி ஒரு 3க்கு 3 செய்யணும். 3 இன்ச்சுக்கு 3 செய்யணும். நான் அதெல்லாம் பண்ணலாம் நான் இதுல இருக்கிறேன். அது வந்து எங்க ம். பண்ணணும்? யுனிவர்சிட்டியில தான் பண்ண முடியும். அதனால என் பொண்ணை வச்சு தான் பண்ணணும். இப்ப பண்ண முடியாது இது. சரிங்க. இங்கிலாந்துல யாராவது பண்ணலாம். கான்டாக்ட் இருந்தா பண்ண ஆ? சொல்லுங்கய்யா உங்க மூலியமா. கான்டாக்ட் இருந்தா பண்ண சொல்லுங்கய்யா. நல்லதுதானே நமக்கு. உடனே எப்படி பண்றது? அது வந்து எப்படின்னா இன்ஜினியரிங் செயல். இவங்க வந்து பிசிக்ஸ். இவங்க பிசிக்ஸ் படிக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸரை புடிச்சு கன்வின்ஸ் ஆகி அவங்க உள்ள போய் செய்யணும்னு சாதாரண விஷயம் கிடையாது. என்னது? சாதாரண விஷயம். நீங்க போய் பண்றேன்னு கரெக்ட் சொன்னா தாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது இன்ஜினியரிங். இதுக்குள்ள அவங்க புரிஞ்சுட்டு நான் செய்ய போறேன். அதுக்கு தான் இந்த முதல்ல இதை நான் பண்ண சொன்னேன். இப்ப நாம பண்ணியிருக்கோம் இல்லையா? இத வந்து ம், காப்புரிமை வாங்கி இது ப்ரூஃப் ஆகி அந்த ம், அது மாதிரி கண்ணமா பேட்டரி இந்த தண்ணியில மட்டும் செய்யறது அதை ப்ரூஃப் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்பிக்கை ம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு வேணா போதலாம். நம்பிக்கை வராத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னது? கண்டிப்பா. ஆமாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றது? இப்ப நான் கதறிட்டே இருக்கிறேன். ஒண்ணும் இல்ல. நான் இதெல்லாம் வந்து 5 நாள்ல முடிச்சிருவேன். இப்ப நான் சொல்றது வந்து ம், ஒரு ஐஐடிக்கு உள்ள ம், போறோம். ஐஐடிலயோ டிஆர்டிஓலயோ அல்ல சென்ட்ரல் ரிசர்ச். ம், நான் சொல்றது பூரா சென்ட்ரல் ரிசர்ச் பத்தி தான் சொல்றேன். அங்கதான் நுழையணும். வேற எங்கேயும் நுழைய முடியாது. ம். அந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தெண்ட கல்லூரிகள். இன்ஜினியரிங் கல்லூரி தெண்டம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தெண்டை, எல்லாம் தெண்டம். என்னது? தெண்டம். ம். படிச்சு போட்டு கேஎஃப்சியில போய் கோழி வறுத்து வித்துட்டு இருப்பானுங்க. ஜொமேட்டோல சோறு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பூரா அமேசானவே பார்சல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேட்டா எம்டெக்ராம் பிடெக்ங்கிறான். அப்படி என்ன வெங்காயத்துல இருக்கான் பாருங்க. ம். எவனுமே சொந்த மொழியை பயன்படுத்த பிரச்சனைக்கு கண்டுபிடிக்கிறதுல படிச்சுட்டே நினைக்கிறான். படிக்கவே கிடையாது. படிச்சிருந்தா அப்புறம் எதுக்கடை சோறு விற்க போற? ம்? அதுக்கு பேசாம ஒரு தச்சு தொழில் தெரிஞ்சுக்கலாம். 1,00,000 தொழில் இருக்கு. 1 கோடி தொழில் இருக்கு. அந்த தொழிலை செய்துட்டு நீ படிக்கலாம். அதை விட்டு போட்டு வெள்ளைக்காரன் பார்த்த அது வேண்டாம். அது பேசவே கூட. இப்ப நம்ம மாதிரி அவன் கண்டுபிடிக்கிறானான்னு பாருங்க. இப்ப நீங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இந்த 10 நாளா? ஆமாங்க. அப்ப உங்களுக்கு அந்த அறிவு வருதா இல்லையா? ஆ? எல்லாம் சரி, உங்களோட தூண்டுதல் தாங்க. நல்லது. சரி. இது இந்த முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா இது ஒரு 20 நாள் ம். ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா கல்லு மாதிரி ஆயிட்டு இதுதான் ஆமாங்க. இறுகி பிடிக்கணும். இறுகியும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? ம். இறுகி பிடிக்குமா? அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பூரா ஓட்டை போட்டு விடணும். என்னது? ஓட்டை. ஆ, வீட்ல வாங்கி. இது பூரா ஓட்டை போடணும். வீட்ல வாங்கி. சின்ன சின்ன ஓட்டை போடணும். இந்த சின்ன சின்ன ஓட்டை போட்டு இதுக்கு மேல ஜிங்க் சீட் அடிக்கணும்.
ம். அதுக்கப்புறம் கிராஃபைட் ராட் வைக்கிறேன். கிராஃபைட் டு கிராஃபைட் நம்ம கணக்கு வந்து கிராஃபைட் டு கிராஃபைட். அப்ப இது 20 நாள் கழிச்சு தான் பார்க்க முடியும். கிராஃபைட் முயற்சி வந்து நல்ல கண்டக்டருங்கய்யா. அது மட்டும் இல்ல, அது வந்து துடிச்சுக்கிட்டே ம். இருக்கு எலக்ட்ரான். அது வந்து என்ன பண்ணுன்னா உள்ள இருக்கிற அந்த ம். போட்டான் அனுப்பிச்சுட்டே இருக்குதுங்க. போட்டான் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. நல்ல கண்டக்டர். ஆமா, பயங்கரமான அது கண்டக்டர். உண்மையான கண்டக்டர் தான். ஆனால் அதுல என்ன நடக்குது தெரியுமா? கோடிக்கணக்கான நியூட்ரான் துணுக்கள் இருக்குது, கோடிக்கணக்கான ம். புரோட்டான் துணுக்கள் இருக்குது. ம். இதெல்லாம் துடிச்சிட்டே இருக்கறனால அந்த போட்டான் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் வெறும் தண்ணியில இருந்து மின்சாரம் வருதுங்க. 0.6 வோல்ட். எங்க 0.6ல எங்க இருந்து வருது? ஆமாங்க. இந்த 0.6 எங்க இருந்து வருது? அதான் கேள்வி. அது துடிச்சிட்டு இருக்குது, அதான், அதான். தண்ணியை பயன்படுத்திக்குது. பாருங்க, அது அந்த குழாயில ஒண்ணுமே இல்ல. இல்ல, அந்த குழாயில ஒண்ணுமே இல்ல. ஆமா. எப்படி எங்க இருந்து வருது? நான் யாரு? இதுல நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்றாங்க, தண்ணி வந்து டஸ்ட் இருக்கும். அ நெறைய டஸ்ட் இருக்கும். அதனால காமிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுது ஏஐல. அது ஏஐக்கு அறிவே கிடையாது. ஏஐக்கு அறிவே கிடையாது. அவ வெறும் சும்மா பழைய ஏஐங்கிறது. ஏஐங்கிறது ஒரு தெண்டம், உலகத்துல வேலைக்காகாதது. புரியுதுங்களா? அது வந்து தகவலை ம். வச்சுக்கிட்டு சொல்லுது. அது சொந்த அறிவு கிடையாது. என்னது? தகவல் ஏஐ வச்சுட்டு சொல்லுது. நம்பாதீங்க. ஏஐ வந்து தகவலுக்கு வச்சுக்கலாமே தவிர ஏஐ நம்ப கூடாது. ஏஐ நம்பர் ஒன் முட்டாள். என்னது? கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லைங்க, அதுக்கு தெரியாது. என்னன்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு தெரியாததா ஏதாவது டேட்டா இருக்கும்ல, அத இழுத்து ஏற்கனவே பழைய செய்திகளை வச்சு கதை விட்டுட்டு இருக்குது. என்னது? பழசு, பழசு. ம். அது பழசு நியூட்டன் கொள்கை வச்சுட்டு பேசிட்டு இருக்கு. அது மான வெக்க சூடு அது எதுவுமே கூட ஒரு dummy அது. நாம வந்து தகவல் கேட்கலாம். இப்ப வந்து இந்த ஜெல் பேட்டில் எவ்வளவு கலந்துருக்குது, அதுல என்ன கலந்துருக்குது, ம். இதுல என்ன, அது அந்த ரேஷியெல்லாம் சொல்லிடும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அதை சொல்லுங்க அதுக்கே தேவை. தெரியல. ஆஹ் தெரியல. கரெக்ட் தான். ஏங்க, மனிதன் வேறங்க, அது வேறங்க. அது ஒரு மானம் கெட்டது. ஏஐங்கிறது ஒரு ஜெமினியா இருந்தாலும் ஒரு மானம் கெட்டது. அப்புறம் ம். மைக்ரோசாப்ட் கோ பைலட், அது மானம் கெட்டது. கோபைலட். கோ பைலட் அது கோபைலட். அதுக்கு அது ChatGPT. அறிவு இல்லாதது. கூகுள் ஜெமினி சுத்தமா அறிவு இருக்காது. அப்புறம் அந்த ஏஐ சாட் ஜிபிடி, அதுக்கும் அறிவு கிடையாது. சும்மா கதை விடுது. எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது என்பது வேறு. இது பழைய டாட்டா வச்சுட்டு கதை டாட்டா கொடுக்குமே தவிர கண்டுபிடிக்கிற அறிவுல அது கிடையவே கிடையாது. என்னது? கண்டுபிடிக்கிறது கிடையாது. இருந்தாதான் இப்ப எங்கேயோ போயிருமே உலகம். அங்க வாங்க. ஏங்க இவ்வளவு பேசுறமே, எங்க மலிவா எவனாச்சும் மின்சாரத்தை கொடுக்க சொல்லுங்க. அரசாங்க கையில் எப்படி மின்சாரம் இருக்கலாம்னு கேக்குறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம கையில ஆற்றல் வரணும்னா நம்ம தான் சிந்திக்கணும். இப்ப ஒண்ணு இல்ல. இப்போ இவனுக்கு சரியான செராமிக், கடைசியில செராமிக்ல போய் நிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து செராமிக்ல ஏன்னு சொல்றேன், செராமிக் மாறணுங்கிறது 1.5 வருஷத்துக்கு மேல நான் முடிவு பண்ணது. அதனாலதான் நான் வந்து காரைக்குடி நேரா போனேன். நீங்க நானே என் பொண்ணுக்கு நேரா போனேன் போன காரைக்குடி போய். வருஷமே சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் வீடியோ. ம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க. செராமிக்ல இது பண்ணும். இந்த ராடு எல்லாம் வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. தெரியுங்க. இதுக்காக என்ன பண்ண தெரியுமா? காரைக்குடி செராமிக் உள்ள போனேன். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுப்பானுங்க. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அனுமதி. அந்த டேட்டை பார்த்துட்டு நானே என் பொண்ணும் போய் இங்க கோபியில இருந்து மதுரை போய், மதுரையில இருந்து இது என்னது காரைக்குடி போய் உள்ள போனேன். யூனிவர்சிட்டி 1000 ஏக்கரா இருக்குதுங்க. 1500 ஏக்கராங்க உள்ள. எத்தனை 32 துறை இருக்குது. எத்தனை துறை? 32 துறை. நான் தேடிட்டே போனேன். கடைசியில் ஹைட்ரஜன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். எல்லா டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஒரு நாள் மட்டும் எல்லாத்தையும் முன்னாடி என்னென்ன டெவலப். அங்க யாரும் இன்வென்டர் கிடையாது, அங்க யாரும் ஆராய்ச்சியாளர் கிடையாது, கண்டுபிடிப்பாளர் கிடையாது. டெவலப்பர் எவனோ காப்பி அடிச்சு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது? பிரச்சனைக்கு தீர்வு. நம்மளோட இது பண்ணி மைக்ரோ கெப்பாசிட்டி இருக்குன்னு இது பண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப இதுல நம்ம கார்பன்லயே இருக்கு. நம்ம இந்த கிராஃபைட்லயும் இல்லாத, கிராஃபைட்லயே எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும், லிங்க் அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. ஒரு அண்ணன் போட்டிருந்தாங்கல்ல. நான் சொல்றதெல்லாம் இருக்கு பாருங்க. நான் சொல்றது பாதி விஷயம் இதுல இருக்கு. நான் சுயமா கண்டுபிடிக்கிறது அவன் எவனோ எழுதி இருக்கான் பாருங்க. இதை நான் சுயமா ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சு எப்படி இது நடக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு எழுதுறேன். அதை காப்புரிமைக்காக லண்டன்ல காப்புரிமை பதிவு பண்ணியிருக்கான். இன்னும் அந்த ஸ்டெப் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். 2 3 அது 4 படிநிலை இருக்கு. முதல் படிநிலை வந்து அப்ளிகேஷன் பதிவு பண்ணியாச்சு. அதை அவன் பார்ப்பான், எல்லா பக்கம் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் கூப்பிடுவான். அதுக்கப்புறம் கூப்பிடு நிறைய இருக்கு. அது நடக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் செராமிக் நானும் என் பொண்ணும் போனேன். நானும் பொண்ணு கல்லூரிக்கு ஒரு 10 பேர். அந்த அது ஒரு நாள் அறிவியல் நாள் ஒண்ணு வைக்கிறான். அறிவியல் நாள் ஒரு நாள் வைக்கிறான். அந்த அறிவியல் நாள்ல நாங்க யார் வேணாலும் அன்னைக்கு மட்டும் 20,000 பேர்
பொதுமக்களுக்கு அத்தனை பேரும் திறந்து விட்டுறாங்க அந்த ஒரு நாள் மட்டுமே. அந்த ஒரு நாள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? ஒண்ணும் தெரியாது. ம். சும்மா அந்த பேட்டரி இந்த பேட்டரி அந்த கண்டுபிடிச்சு இந்த கண்டு அப்புறம் வந்து 3D பார்த்தேன். 3D டைமென்ஷன் போய் பார்த்தேன். 3Dல பிரிண்ட் அடிக்கிறலாம் பார்த்தேன். ம். பிளாஸ்டிக்ல மெட்டல் பிரிண்டிங்லாம் பார்த்தேன். அதெல்லாம் ம். கடைசியில ஹைட்ரஜன் போய் பார்த்தேன். ஹைட்ரஜன் கூட டெவலப் பண்றேனே தவிர புதிய இம்ப்ரூவ்மெண்ட் ம். எதுவும் கிடையாது. சரிங்களா? சரி இருக்கட்டும். இந்த அப்புறமாட்டி புக்கு நான் பெரஸ்கோவைட் சாலிட் ஆக்சைடு ஃபியூல்ஸ் எல்லாம். ஆமா ஆமா. இதுக்கு பேர் டைட்டானியம் ஆக்சைடு. இது பேர் டைட்டானியம் கால்சியம் ஆக்சைடுன்னு பேருங்க. பெரஸ்கோயிட் இது வந்து ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சது. அருமையானது. எங்க பிடிச்சிங்க இந்த ஆமா பெரஸ்கோயிட்டுங்கிறது ஒரு வகையான மெட்டல். அது கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு. புக்குங்க அது. எப்ப வாங்குனீங்க? இது வாங்கி ரொம்ப நாளாச்சு. யூஸ் பண்ணவே இல்ல, படிக்கவே இல்ல. அப்படியே கிடக்கு. இதை நான் நேர்ல பாத்துட்டு வந்தேன். இந்த பெரஸ்கோயிட் வந்து நேர்ல பாத்துட்டு வந்தேன். இதுவே இந்த 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 பெரஸ்கோயிட்டுங்கிறது ஒரு விஞ்ஞானியோட பேரு. சரிங்களா? ம். இந்த பெரஸ்கோயிட்டுங்கிறது விஞ்ஞானி பேரு. உண்மையான தெரியுமே இது டைட்டானியம் கால்சியம் ஆக்சைடுன்னு பேரு. டைட்டானியம் கால்சியம் ஆக்சைடுன்னு பேரு. ரொம்ப மலிவானது. நீ அடுத்தது வந்து இது இந்த செல் இருக்குல்ல இல்லையா, சிலிக்கான் செல்லுக்கு மாற்று இதுதான் வரப்போகுது. நீ சிலிக்கான் செல்ல முடிக்க போறாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. சிலிக்கான் செல் இனிமேல் கிடையாது. சிலிக்கான் செல் இதோட முடிய போகுது. இது அந்த ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சதுதான். இதை நான் நேர்ல பாத்துட்டு ம். வந்தேன். இங்க இதுல காரைக்குடி அந்த யூனிவர்சிட்டியில பாத்துட்டு வந்தேன். இது வந்து எல்லாமே இந்த ஃபியூவல் செல்லுக்கு உள்ளதுங்க. அதாவது நம்ம சாலிட் ஆக்சைடு ஃபியூவல் செல் இருக்குல்ல, ஆமா ஹைட்ரஜன். இது வந்து அட்வான்ஸ்டு ரொம்ப. எப்படின்னா இந்த நம்ம ஹைட்ரஜன் நம்ம எல்லாம் ராக்கெட் சயின்ஸ் தாங்க. ஆமா 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 ரைட் ரைட். மேல கொண்டு போறல இப்ப நாம இதை அந்த வேணாம இப்ப இதை எதுக்கு பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, சரி சிலிக்கான் சிப் தயாரிக்கிறான்ல, இப்ப சிலிக்கானுக்கு பதிலா இந்த பெரஸ்கோட் சிப் தயார் பண்ண. இதுக்கு வந்து செலவு கம்மி. அழுக்கு தண்ணியே போதும். அழுக்கு தண்ணியில வேலை செய்யும். என்ன தண்ணியில? அழுக்கு தண்ணியில. சுத்த தண்ணியே வேண்டாம். இப்ப சுத்த தண்ணி தான் பயங்கர செலவு. தெண்டம். இந்த சிலிக்கான் தயாரிக்கிற பாத்தீங்களா, பயங்கரமான செலவு. இந்தியால கிடையாது. இன்னும் இந்தியா டெவலப் கிடையாது. இந்தியா பிச்சை சீனாக்கார பிச்சை வாங்கிட்டு இருக்கிறான். தைவான் சீன பிச்சை வாங்கிட்டு இருக்குது. இந்தியாக்காரும் தகுதியே இன்னும் வரல. அதுக்கு பதிலாக தான் இது கண்டுபிடிச்சானுங்க. இது கண்டுபிடிச்சு 120 வருஷம் ஆச்சு. இப்பதான் அந்த டிசைன் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த பெரஸ்கோயிட் கண்டுபிடிச்சு 100 ஆண்டு ஆச்சு. எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு. ரஷ்யாவில் இருக்கிற யூரல் மலையில மட்டும் இருக்குது. ரஷ்யாவில் இருக்கிற யூரல் மலை, அந்த மலையில இருக்கிற ஒரு விஞ்ஞானி, அந்த பெரஸ்கோயிட் அந்த விஞ்ஞானி, அந்த தனிமை ஆராய்ச்சியாளர், அவனுடைய பேர் இது. இது உண்மையான பேரு டைட்டானியம் கால்சியம் ஆக்சைடு பேரு. டைட்டானியம் கால்சியம் ஆக்சைடு. இயற்கையாவே மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. மெட்டல் ஆக்சைடு. ஆமாங்க இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அது இந்த இதுக்கு செமிகண்டக்டர் பயன்படுத்தலாம். சிலிக்கான் சிப் இதுக்கு வரப்போது ஆராய்ச்சி பண்ணிட்டானுங்க. இனி வந்து சிலிக்கான் கதை முடிஞ்சு போச்சு. சிலிக்கான் கதை இனிமேல் இருக்காது. நல்ல புத்தகம் படிச்சு கதை சொல்லுங்க. மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்களா? சரிங்க.